விநாயகனே வினை தீர்ப்பவனே என்று இன்று ஆகஸ்ட் 27 2025 ஆண்டு இந்தியா முழுவதும் இந்தியர்கள் மிக கோலாகலமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சீரும் சிறப்புமோடு கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை மிக கோலாகலமாக இந்திய தேசப்பற்று உள்ளவர்கள் விநாயகர் சதுர்த்தி விழாவை கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. 1947 ஆண்டு இந்தியா சுதந்திரம் பெற்றது. இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு ஒரு தேசமாக இருந்தது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில். அப்பொழுது மதத்தின் அடிப்படையில் 2 தேசங்களாக பிளவுபட்டது. ஒரு தேசம் இஸ்லாமியர் முஸ்லிம் என்ற அடையாளத்தோடு பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது. அதே நேரத்தில் மதத்தின் அடிப்படையில் துண்டாடப்பட்ட ஒரு தேசமானது 2 தேசமாக மாறியது. ஒன்று பாகிஸ்தான், ஒன்று இந்தியா. இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவர்களும் மற்றும் மற்ற மதத்தினர்களுக்கும் எந்தவித துன்பமும் இல்லாமல் ஒரு மனித நேயத்தோடு மற்ற மதத்தினர்களை அன்போடும் அரவணைப்போடும் மனித நேயத்தோடும் இந்தியாவில் பாதுகாத்து வருகிறார்கள் என்பது இந்தியர்கள் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த பாரத தேசம், இந்திய தேசம், இந்த தேசப்பற்று உள்ளவர்கள் நமது தேசிய கொடி, இந்திய தேசிய கொடி பட்டொளி வீசி பறக்குது பாரு என்று தேசப்பற்று உள்ளவர்கள் நமது இந்திய தேசத்தின் அடையாளம் விநாயகர் சதுர்த்தி விழா. இந்த விநாயகர் சதுர்த்தி விழா இன்று தேனி மாவட்டம் உப்புக்கோட்டை பகுதியில் தொடங்கி தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்று பல தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது பாரத தேசத்தினுடைய சொந்தங்கள் இன்று விநாயகர் சதுர்த்தி விழாவை வீடுகளில் மட்டுமல்ல, கோயில்களிலும் இன்று ஆகஸ்ட் 27 அன்று விநாயகர் சதுர்த்தி விழா மிக கோலாகலமாக கொண்டாடி வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. வேறு எந்த தெய்வத்திற்கும் இல்லாத தனி சிறப்பு இந்த விநாயகருக்கு உண்டு. அங்கிங்கனாதபடி எங்கும் நிறைந்திருப்பவர் இறைவன் என்பதற்கு உதாரணமாக திகழ்பவர் இவரே. வீதி எங்கும் சிறியது முதல் பெரியது வரை இவருக்குத்தான் கோயில் இருக்கும். சின்ன கிராமமாக இருந்தாலும் குளக்கரையில் குடியிருப்போர் மழையிலும் வெயிலையும் ஒரு பொருட்டாக நினைக்காமல் வெட்ட வெளியில் ஹாயாக காட்சி தரக்கூடிய பள்ளி, கல்லூரி மற்றும் அலுவலகம் என்றும் எங்கும் கிளம்பினாலும் செல்லும் வழியில் பிள்ளையார்களை தரிசிக்காமல் செல்ல முடியாது. அது மட்டுமல்ல, 2 அருகம்புல் அல்லது யாருமே பயன்படுத்தாத எருக்கம்பூவின் 4 அவர் மீது தூவிவிட்டால் போதும் மனம் குளிர்ந்து போவார்கள். விநாயகர் சதுர்த்தியொட்டி அதிகாலையிலே எழுந்து வீட்டை தூய்மை செய்து கோலமிட்டு மணப்பலகையில் விநாயகர் சிலைகளை வைத்து அதற்கு சந்தனமும் குங்குமமும் இட்டு தொப்பையில் காசு வைத்து பிள்ளையாருக்கு அறையில் துண்டு கட்டி பூ, மாலை, அருகம்புல் மாலை அணிவித்து விளக்குகளை ஏற்றி பூஜை செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. இந்த விநாயகர் சதுர்த்தி தமிழகம் மட்டுமல்ல, இந்திய தேசத்தில் இந்த விநாயகர் சதுர்த்தியானது விநாயகர் சதுர்த்தி விழா இவ்வளவு சிறப்பாக நடைபெறுகிறது என்று சொன்னால், நமது இந்திய தேசப்பற்று உள்ளவர்கள், இந்தியாவினுடைய அடையாளம், இந்தியர்களுடைய அடையாளம், பாரத தேசத்தின் அடையாளம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது மற்ற மதத்தினருக்கு எந்தவித இடையூறு செய்யாமல் அவர்களை அன்போடும் அரவணைப்போடும் சகோதரத்துவத்தோடு அவர்களை விருந்தினராக அழைத்து, மற்ற மதத்தினர்களை விருந்தினராகவே அழைத்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அவர்களுக்கு ஒரு மனித நேயத்தையும் ஒரு சகோதரத்துவையும் வளர்த்து கொள்வதற்கு
ஏனென்று சொன்னால் மற்ற தேசங்களில் எல்லாம் போர் நடைபெற்று வருகிறது. பல உயிர்கள் எண்ணற்று இறக்கிறார்கள் மனிதநேயம் இல்லாத தேசத்தில். அந்த மனித நேயத்தை மற்ற தேசங்களுக்கு உணர்த்துவதற்கு நமது பாரத தேசம், இந்திய தேசம் மற்ற மதத்தினரே அன்போடும் அரவணைப்போடும் அனைத்து மனிதநேயத்திற்கு முன் உதாரணம் நமது பாரத தேசம், இந்திய தேசம் என்பதை உலகத்திற்கு ஒரு அடையாளப்படுத்துவதற்காக வருடம் இந்த விநாயகர் சதுர்த்தி விழா சீரும் சிறப்போடும் கொண்டாடி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது. மக்களின் பொது பார்வைக்காக நமது கடையர் செய்தி பிரிவில் மக்களின் பொது பார்வைக்காக நமது ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். விநாயகனே வினை தீர்ப்பவனே என்று இன்று ஆகஸ்ட் 27 2025 இந்தியா முழுவதும் இந்தியர்கள் மிக கோலாகலமாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை சீரும் சிறப்பும்